வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்கக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த சாப்டர்லேருந்து இந்த சம்மை பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, வருட கூட்டு வட்டி விகிதம் 20% இருக்கும் பொழுது காலாண்டுக்கு வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் ரூபாய் 16,000க்கு 9 மாதங்களுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டி என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு ஆண்டிற்கான வட்டி விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 20%. அதுக்கப்புறம் இப்போ பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 16,000. அப்புறம் n = எத்தனை கொடுத்துருக்காங்க, 9 மாதங்கள், 9 மந்த்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு n இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் இருக்கணும், இயர்ஸில் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 12 மாதங்கள் ஒரு வருடம்னா 9 மாதங்கள் எத்தனை வருடம்னு கால்குலேட் பண்ணிடலாமா. ஸோ அதை இப்போ அடித்தா நமக்கு என்ன கிடைக்கும், 3/4 இயர் அப்படின்னு கிடச்சிரும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஆண்டு வட்டி விகிதம் கொடுத்தாச்சு, அப்புறம் பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்தாச்சு, நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயருக்கு மாற்றிக்கிட்டோம். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, காலாண்டுக்கு வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. காலாண்டுனா என்ன, ஒரு வருடத்தில் 4 தடவை அவங்க கூட்டு வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஆண்டுக்கு ஒரு முறை கணக்கிடப்படக்கூடிய மொத்த தொகைக்கான ஃபார்முலா என்ன, P × 1 + R/100 ஹோல் பவர் n. இதுதான் அந்த ஃபார்முலா. இப்போ காலாண்டுக்கு அவங்க ஒரு முறை, அதாவது வருஷத்துக்கு 4 டைம்ஸ் கால்குலேட் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த மொத்த தொகை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா எப்படி இருக்கும், A = P × 1 + இந்த வட்டி விகிதம் ஒரு ஆண்டிற்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ காலாண்டுனா R/4ன்னு எழுதிக்கலாமா, /100 ஹோல் பவர் எத்தனை டைம்ஸ் கண்டுபிடிக்கிறாங்க, 4 டைம்ஸ். அப்போ 4 × n. அப்போ இதுதான் அந்த ஃபார்முலா. அப்போ P × இது எப்படி எழுதிக்கலாம், 1 + R/400 ஹோல் பவர் 4n அப்படின்னு எழுதிக்கலாமா. இப்போ நமக்கு கொடுத்துருக்கதை ஃபுல்லாக நம்ம இதில் அப்ளை பண்ணி ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். P என்ன, 16,000. அப்புறம் 1 + R என்ன, 20 / 400. 4 × n எத்தனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 3/4. இப்போ இதை அடிக்கலாமா. அப்போ 16,000 நமக்கு எப்படி கிடச்சிருக்கு, 1 + 1/20 ஹோல் பவர் 3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இது என்ன ஆகும், 16,000 கிராஸ் ப்ராடக்ட் பண்ணலாமா, 20 + 1 21 / 20 த ஹோல் பவர் 3. அப்போ இது என்ன ஆகும், 16,000 × 21 எத்தனை டைம்ஸ் போடணும், 3 டைம்ஸ். அதே மாதிரி கீழே 20 எத்தனை டைம்ஸ் போடணும், 3 டைம்ஸ் போடணும். இப்போ இதை நம்ம அடிக்கலாமா, 3 0க்கு 3 0, 2 4 8. அப்போ 8 × 2 16. அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, 2 × 21 × 21 × 21. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 2 × 21 42, 21 × 21 441. அப்போ இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு டோட்டல் அமௌண்ட் கிடச்சிருமா, 441 × 42. 2 2 5 8 1. அப்போ டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கால்குலேட் பண்ணிட்டோம், 18,522 rupees. இது மொத்த தொகை. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, கூட்டு வட்டி கேட்டிருக்காங்க. கூட்டு வட்டினா என்னது, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், A - P தானே. A எத்தனை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 18,522. பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, 16,000. ஸோ அப்போ 2,252. ஸோ அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. எவ்வளவு, 2,522. இதுதான் ஆன்சர். அதாவது இந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது வட்டி விகிதத்தை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். ஏன்னா காலாண்டுக்கு ஒரு முறை வட்டியை கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் எத்தனை டைம்ஸோ, 4 டைம்ஸோ 4n போட்டிருக்கோம். அவ்வளோதான். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சால் நம்ம இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.